கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். பழனியில பஞ்சாமிர்தம் மட்டும் ஃபேமஸ் கிடையாது. நம்ம சுடலை பாபா குரூப்ல இருக்க ஐபி செந்தில்குமாரோட அல்வாவும் தான் ஃபேமஸ். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. பழனி தொகுதியில ஒரு முன்னேற்றமும் இல்ல. இந்த தொகுதியில கஞ்சா புழக்கம் அதிகரிச்சு போதை ஆசாமிகளால பொதுமக்கள் சிரமப்படுறது வாடிக்கையா இருக்கு. பழனிய தலைமையா வச்சு தனி மாவட்டம் உருவாக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்து இன்னும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்ல. இதையே வர 2026 தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது மட்டுமா, கொடைக்கானல் அரசு மருத்துவமனையை நவீன வசதிகளோட மேம்படுத்துவோம், பண்ணைக்காடு அரசு மருத்துவமனையும் மேம்படுத்துவோம்னு சொல்லிட்டு போதிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் செஞ்சு தராம நோயாளிகள் சிகிச்சைக்காக சிரமப்படுற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பழனி கொடைக்கானல் கேபிள் கார் திட்டம் சுற்றுலாவை மேம்படுத்துற பெரிய திட்டமா அறிவிக்கப்பட்டுச்சு. பழனி கொடைக்கானல் நடுவுல இன்னும் கேப் தான் இருக்கே தவிர ரோப்பு வந்தபாட காணோம். இதை விட கொடுமையெல்லாம் இந்த தொகுதியில நடந்திருக்கு. பழனி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில 1740 மாணவிகள் கடந்த 3 வருஷங்கள்ல சுகாதார பணியாளர் இல்லாததால கழிவறைகளை தாங்களே சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. சொல்ல போனா திண்டுக்கல் மாவட்டத்துல பல அரசு பள்ளிகள்ல உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லாமலையும் விளையாட்டு மைதானமும் இல்லாத நிலைதான் இருக்கு. இதுல துணை முதல்வரே விளையாட்டுத்துறை அமைச்சர்னு பெருமைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வர தேர்தல்ல ஓட்டு கேட்டு போகும் போதே மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்க போறது உறுதி. திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.